அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாம் கூறும் குழந்தை வளர்ப்பு தொடர் காணொலியில் பாகம் 3. இந்த 3வது காணொலியில் குழந்தைகளை கொல்வது மாபெரும் குற்றம், பெரும் பாவம் என்பதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எடுத்துரைக்கின்ற நற்செய்திகளை தெளிவாக நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த வரலாற்றின் பின்னணி என்ன என்பதை தமிழ் கூறும் நன்மக்கள் அனைவரும், பிரமத சகோதர சகோதரிகள் உள்பட தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகில் அவர்கள் அடியெடுத்து வைத்து 1447 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில், மனிதர்களிடத்தில் பெண்களை பற்றி எந்த ஒரு மதிப்பும் அவர்களுக்கு இருக்கவில்லை. பெண்களை அவர்கள் மதிப்பதே இல்லை. பெண்களை அவர்கள் ஒரு மானிட ஜீவனாக கருதுவதும் இல்லை. ஒரு போதை பொருளாக மட்டும்தான். ஆண்கள் தங்களுடைய மன இச்சைகளை, ஆசைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாக மட்டும்தான் அவர்களை ஆண் மக்கள் கருதி வந்தார்கள். அவர்களுக்கு என்று ஆன்மா இருக்கிறது என்று கூட அவர்கள் கருதவில்லை. சொல்லென துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பெண் குழந்தை பிறந்துவிட்டது என்று ஒரு செய்தியை ஒருவன் கேள்விப்பட்டால் அவன் மக்களுக்கு மத்தியில் மறைந்து வாழ ஆரம்பித்து விடுவான் என்ற அளவுக்கு பெண் குழந்தைகளை ஒரு அவமான சின்னமாக கருதினார்கள். அந்த குழந்தை பிறந்தவுடனேயே உயிரோடு கொன்றார்கள். இப்போது தற்போதைய காலத்தில் கூட பெண் குழந்தை பிறந்து விட்டது என்றால், அதாவது கரு தரித்தவுடனேயே ஸ்கேன் மூலமாக அது ஆணா பெண்ணா என்று பார்த்து கருவறையிலேயே கொல்லக்கூடிய ஒரு நிலை இப்போது நாம் வாழக்கூடிய காலத்தில் பார்க்குறோம். அது மட்டுமல்லாமல் அப்படியே பிறந்து விட்டாலும் அந்த குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் ஊட்டி கொல்லக்கூடிய நிலைமையை பல செய்திகளாக, பல பத்திரிகைகளில், அப்போதெல்லாம் வீடியோக்களாக வராது, பத்திரிகைகளில் அதிகமாக வரும். இப்படியெல்லாம் இன்றும் நாம் வாழக்கூடிய காலத்தில் கூட இந்த கொடுமைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது. எனவே 1400 ஆண்டுகளுக்கு முன்னையே இந்த கொடுமையை முழுமையாக அன்றைய மனித சமுதாயத்திடம் இருந்து அழித்து, பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது, சம உரிமை இருக்கிறது, ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட பெண்கள் தான் மதிப்பு மிக்கவர்கள் என்பது போன்று ஏராளமான செய்திகள் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவைகளை சரியாக புரிந்து கொண்டு பெண்களுக்குரிய மதிப்பையும் மரியாதையும் நாம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் முன்வைத்தவனாக இந்த காணொலியை தொடர்கிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அதாவது, பெற்றெடுத்த குழந்தையை கொலை செய்வது இறை நிராகரிப்பாளர்களின், அதாவது காபீர்களின் பண்பாகும் என்று இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. அல்லாஹ்வும் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை தடை செய்திருக்கிறார்கள். மேலும் இது பெரும் பாவங்களில் ஒன்று என்றும் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இவ்வாறு இணை கற்பிப்போரில் அதிகமானோர் தமது குழந்தைகளை கொல்வதை அவர்களின் தெய்வங்கள், அவர்கள் யாரை தெய்வமாக்கி வழங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த தெய்வங்கள் அவர்களுக்கு அழகாக்கி காட்டி அவர்களை அழித்து அவர்களது மார்க்கத்தையும் அவர்களுக்கு குழப்பி விட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயம் 137வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதாவது அல்லாத
கடவுள்களை அவர்களே உண்டாக்கி கொண்டு அவர்கள் மூலமாக வழி வழியாக இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர்கள் செவியுற்று கொண்டே அதனாலேயே அவர்களை அந்த மாதிரியான குழந்தைகளை அழித்து அவர்களுடைய மார்க்கத்தை அவர்களுக்கு குழப்பி விட்டது என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். அறிவில்லாமல் மடமையின் காரணமாக தமது குழந்தைகளை கொன்றவர்களும் அல்லாவின் பெயரால் இட்டுக்கட்டி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதை தடுக்கப்பட்டதாக ஆக்கி கொண்டோரும் நஷ்டம் அடைந்தார்கள், வழிகட்டார்கள், அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6வது அத்தியாயம் 140வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது அவர்களுக்கு அறிவில்லாமல் அவர்களிடம் உள்ள மடத்தன்மையின் காரணமாக தமது குழந்தைகளை கொன்றவர்களும் அல்லாவின் பெயரால் இட்டுக்கட்டி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியது தடுக்கப்பட்டதாக ஆக்கி கொண்டோரும் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் வாருங்கள், இது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி மக்களை அழைத்து கூறும்படி சொல்லக்கூடிய வாக்கியம். இதே வாக்கியத்தை, அல்லாஹ்வுடைய அதே வாக்கியத்தை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, வாருங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு தடை செய்ததை திருமறை குர்ஆனிலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன் என்று என்னுடைய சார்பாக உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த திருமறை வசனத்தில் உள்ள செய்தியை இப்போது பார்ப்போம். வாருங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு தடை செய்ததை கூறுகிறேன் என்று முகமதே நீர் கூறுவீராக. அது நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்பது. பெற்றோருக்கு உதவுங்கள், வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நாமே உணவளிக்கிறோம். வெட்கக்கேடான காரியங்களில் வெளிப்படையானதையும் ரகசியமானதையும் நெருங்காதீர்கள். செய்யாதீர்கள்ங்கிறது இல்லை, நெருங்க கூட கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தடை செய்துள்ளதால் எவரையும் அதற்கான உரிமை இருந்தாலே தவிர கொள்ளாதீர்கள். கொள்வதற்கென்று சில காரியங்கள் இருக்கு உலகத்தில். அப்படிப்பட்ட அநியாய அக்கிரமங்கள் நமக்கு நிகழ்த்தப்பட்டால் கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அது பற்றி இல்லை, சரியா? அல்லாஹ் தடை செய்துள்ளதால் எவரையும் யாரையும் கொல்லக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அதனால் எவரையும் நீங்கள் அதற்கான உரிமை இருந்தாலே தவிர கொள்ளாதீர்கள் என்று மிக தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். அது மட்டுமல்ல, நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதையே அவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறான் என்று 6வது அத்தியாயம் 151வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம். அவர்களை கொல்வது மிகப்பெரிய குற்றமாகும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17வது அத்தியாயம் 31வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். மேலும் நபியே முகமதே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் உம்மிடம் வந்து அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், எங்கள் குழந்தைகளை நாங்கள் கொலை செய்ய மாட்டோம், நாங்களாக இட்டுக்கட்டி எந்த அவதூறையும் கூற மாட்டோம், நல்ல விஷயத்தில் உமக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று உம்மிடம் உறுதிமொழி கொடுத்தால் அவர்களிடம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வீராக. அப்படிப்பட்ட உறுதிமொழியை வாங்கிக் கொள்வீராக. அவர்களுக்காக அல்லாவிடம் நீர் பாவ மன்னிப்பு தேடுவீராக. அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 60வது அத்தியாயம் 12வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னையரை, அதாவது தாய்மார்களே, அன்னையரை புண்படுத்துவது, அடுத்தவருக்கு தர வேண்டியதை தர மறுப்பது, அடுத்தவருக்கு உரியதை தருமாறு கேட்பது, பெண் சிசுக்களை உயிரோடு புதைப்பது ஆகியவற்றை அல்லாஹ் தடை செய்துள்ளான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முகீரா பின் சுஹ்பா
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை புகாரில் 5975வது ஹதீஸாக பார்க்கலாம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் அழிவை ஏற்படுத்தும் 7 பாவங்களை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள். அப்போது மக்கள், அங்கே கூடியிருந்த மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவைகள் எவைகள், எது எது என்று எங்களுக்கு விலைக்கு கூறுங்கள் என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, சூனியம் செய்வது, முறையின்றி கொல்லக்கூடாது என்று அல்லாஹ் புனிதப்படுத்திய உயிர்களை கொல்வது, வட்டியை சாப்பிடுவது, அனாதைகளின் சொத்துக்களை உண்பது சாப்பிடுவது, போரின் போது புறமிதுகு காட்டி ஓடுவது, இறை நம்பிக்கை கொண்ட அப்பாவிகளான பத்தினி பெண்கள் மீது அவதூறு கூறுவது ஆகியவை தான் அந்த பெரும்பாவங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி கூறிய இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். இது புகாரில் 6857வது ஹதீஸாக இடம்பெற்றது. மேலும் குடும்ப கட்டுப்பாடு செய்யலாமா? குடும்ப கட்டுப்பாடு என்ற பெயரில் குழந்தைகளை தானே கொண்டு வருகிறோம். இதுலேயும் பல பேருக்கு இது ஒரு சந்தேகம் இருக்குது. அதையும் நாம் தெளிவாக புரிந்து செயல்பட வேண்டும். அதாவது கருவில் குழந்தை உருவாகுவதை தடுப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அஸ்ல் என்ற ஒரு முறை இருந்து வந்திருக்கிறது. இல்லற வாழ்வின் போது ஆண் உச்சக்கட்ட நிலையை அடையும் போது தன் விந்தை மனைவியின் கற்ப அறைக்குள் செலுத்தாமல் அதை வெளியே எடுத்து விட்டுவிடுவது, இப்படி ஒரு வழிமுறை தான் அது. இந்த முறைக்கு தான் அஸ்ல் என்று சொல்லப்படுகிறது. இப்படி செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்து இருக்கிறார்கள் என்பதற்கு நபிமொழிகளில் பல சான்றுகள் இருக்கின்றன. அதை இப்போது பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் குர்ஆன் அருளப்பட்டு கொண்டிருந்த நிலையில் நாங்கள் அஸ்ல், அதாவது அந்த புணர்ச்சியை இடைமறிப்பு செய்து கொண்டிருந்தோம், அதை வெளியாகாமல் அதை தடுத்து வெளியில் விட்டு கொண்டிருந்தோம் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் 5609வது ஹதீஸாக இடம்பெற்றது. மேலும் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறாள், அவள் எங்களுக்கு பணிவிடை செய்கிறாள், நான் அவளிடத்தில் உடல் உறவு கொள்கிறேன், அவள் கர்ப்பமாகி விடுவாளோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று, இதற்கு என்ன வழி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அவர் கேட்குறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ விரும்பினால் அந்த அசல் என்று சொல்லப்படுகின்ற அதை செய்து கொள், அந்த விந்து கருவறைக்குள்ளே செல்லாமல் அதை வெளியே எடுத்து விட்டுவிடலாம், நீ விரும்பினால் செய்து கொள் என்று அவருக்கு அனுமதி அளித்தாங்க என்ற செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் 2606வது ஹதீஸாக பார்க்கலாம். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நாங்கள் அஸ்ல், அதாவது அந்த விந்துவை வெளியாக்கி விடுவது சம்பந்தமாக அதை நாங்கள் கடைபிடித்து கொண்டிருந்தோம். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எட்டிய அவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வந்தது. ஆனால் அவர்கள் எங்களை அந்த செயலிலிருந்து தடுக்கவில்லை என்று அதே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கூறுகிறார்கள். இதையும் நீங்கள் புகாரில் முஸ்லீமில் 2610வது ஹதீஸாக பார்க்கலாம். மேலும் இவைகளை, அதாவது இந்த அஸ்ல் என்ற செய்திகளை சம்பந்தமாக, அந்த விந்துவை வெளியாக்கி விடுவது சம்பந்தமான செய்திகளை, அது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் அல்ல என்பதை மேற்கண்ட நபிமொழிகளில் அறிந்து கொள்ளலாம். கொஞ்சம் தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்க நிறைய செய்திகள் ஆதாரமாக இருக்கிறது. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்வது நல்ல ஒரு சிறந்த காரியம் என்றோ அல்லது அதுதான் ஒரு நன்மையான காரியம் என்றோ சொல்லலை. சரியாக புரிந்து கொள்ளணும். ஒரு செய்திகளை நமக்கு அறிஞர்கள் பதிவு செய்து நம் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அவைகளை சரியான முறையில் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து தான் செயல்பட வேண்டும். ஆக இது ஒரு சிறந்த காரியத்துக்காக அதை செய்யுங்கன்னு சொல்லலை, அதுதான் நல்ல காரியம்னு சொல்லலை. மாறாக என்ன தான் சொல்லியிருக்காங்க,
இப்படி தான் செஞ்சு ஆகணும், வேற வழி இல்லை என்று நீங்கள் கருதினால் பரவாயில்ல, அவ்வளவுதான், செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அனுமதி தானே தவிர அது ஒரு சிறந்த காரியம் என்று, அதுதான் நன்மையான காரியம் என்று யாரும் விளங்கி கொள்ளக்கூடாது. சரியா? சரி, அடுத்து நாங்கள் அசல் செய்ய விரும்பினோம். அதான் அசல்னா விந்தை வெளியாக்கி விடுவதற்கு. சரியா? விரும்பினோம். எனவே அது பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டோம். அதற்கு அவர்கள், அதை நீங்கள் செய்யாமல் இருந்தால் தவறேதும் இல்லையே. அப்படி செய்யாமல் இருந்தால் தவறு ஒன்றும் இல்லையே, செய்யாமலே இருக்கலாம். அதனால் குழந்தை உருவாகுமே, ஆனால் அதனுடைய பொறுப்பு அல்லாஹ்வுடையது இல்லையா? ஆனால் மறுமை நாள் வரை உருவாக வேண்டிய எந்த உயிரும் கட்டாயம் உருவாகியே தீரும் என்று பதிலளித்தார்கள். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகெலும்பிலிருந்து இகமுடிவு நாள் வரை அவர்கள் மூலம் வர இருக்கின்ற மனிதர்கள் அனைவரையுமே வெளிப்படுத்தி அவர்கள் அனைவரிடமே அல்லாஹ் வாக்குறுதி எடுத்தான். என்ன வாக்குறுதி? நான் யார், உங்களுடைய இறைவன் இல்லையான்னு கேட்டு அவர்கள் அனைவரும் ஆம் என்று உறுதிமொழி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனைவரும் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த பூமியில் வந்தே ஆகுவார்கள், பிறந்தே ஆவார்கள். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எதை தடுத்து நிறுத்தும்படி அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அது நமக்கு தெரியாது. இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம். எனக்கு 2 குழந்தை ஆயிடுச்சு, என் மனைவி ரொம்ப பலகீனமாக இருக்கிறா, இதை சுமந்து புள்ள பெக்கிற அளவுக்கு அவளுக்கும் இது இல்லை, அதன் மூலமாக பெற்றெடுத்து கஷ்டப்படுற அளவுக்கு நமக்கு இல்லைன்னு நான் கருதினான், இது போன்ற ஒரு செயலை நான் உபயோகம் செய்து கொள்ளலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு அனுமதி தானே தவிர வேறு மாதிரி எதுவும் கருதிவிடக்கூடாது என்பதை இந்த செய்தியிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இது அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் 2542வது ஹதீஸாக இடம்பெற்றது. எனவே தற்காலிகமாக குழந்தை உருவாவதை தடுத்து கொள்வதற்கான ஒரு வழிவகை தான் அசல் என்பது. அது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடுத்தி கொள்வது, அப்படி செய்வது தான் சிறந்த காரியம் என்று இஸ்லாத்தில் கிடையாது. இதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதி இருக்கிறார்கள். நிரந்தரமாக குழந்தை உருவாகாதவாறு குடும்ப கட்டுப்பாடு என்பது, அந்த குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வது என்பது முற்றிலும் தவறான ஒரு செயல் என்பதை இந்த செய்தியை நீங்கள் சரியான முறையில் ஆய்வு செய்து வைத்தாலே நீங்களே புரிந்து கொள்ளலாம். தற்காலிகமாக குடும்ப கட்டுப்பாடான, அதாவது அசல் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்துள்ளதால் ஆணுரை, காப்பர் டீ போன்ற நவீன சாதனங்களை பயன்படுத்தி தற்காலிகமாக குழந்தை பிறப்பதை தவிர்த்து கொள்வதற்கு மட்டும் அது அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் அதோடைய பொருள் என்பதை சரியாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு மாபெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம். அது குழந்தை இல்லாதவர்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். திருமணமாகி பல வருடங்களாக தெருவாக அலைகிறார்கள், ரோடாக அலைகிறார்கள், ஊராக அலைகிறார்கள். எங்கேயாவது ஒரு வழி கிடைக்காதா? நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு யார் சொன்னாலும் அதை கேட்டுட்டு அதுக்காக அலைவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பது புரியும். என்ன, இது அதிகமாக செல்வங்களை, அதாவது குழந்தை செல்வங்களை யாருக்கு அல்லாஹ் வழங்கினானோ அவர்களுக்கு புரியாது. சரியா? இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். போதுமான அளவு குழந்தைகளை பெற்றெடுத்த பின் நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டை செய்யலாம் என்று பலரும் நினைக்கிறார்கள். பலரும் இது மாதிரியான ஒரு காரியத்தை செய்யலாம் என்பது போன்ற பிரச்சாரமும் செய்கிறார்கள், அறிவுரையும் கூறுகிறார்கள். நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டை செய்த பின் ஒரு உதாரணத்துக்கு, சரியா, நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டை செய்த பின் நாம் பெற்றெடுத்த, ஏற்கனவே
நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் ஏதாவது ஒரு விபத்தில் சிக்கி அவைகள் இறந்துவிட்டால் மீண்டும் இதை செய்தவர்கள் குழந்தை பாக்கியத்தை எப்படி பெற முடியும் சொல்லுங்கப்பா? ஒரு 2 குழந்தை போதும், 3 குழந்தை போதும், 4 குழந்தை போதும்னு சொல்லி நிரந்தர முடிவை செய்து விட்டார்களே ஆனால், குடும்ப கட்டுப்பாடு என்ற தீர்வை ஏற்படுத்தி கொண்டு விட்டார்களே ஆனால், அவர்களுடைய அந்த குழந்தைகள் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு விபத்தில் சிக்கி அனைத்து குழந்தைகளும் தவறிவிட்டால் பிறகு எப்படி தாங்களுக்கு குழந்தையை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும்? முடியவே முடியாது. இது போன்ற காரண காரியங்களை சிந்தித்து பார்த்தாலே யாரும் நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டை செய்ய மாட்டார்கள். அது நன்மையான காரியம் என்று மக்களுக்கு போதிக்கவும் மாட்டார்கள். அதிகமான குழந்தைகளை பெற்றெடுப்பது மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்பட்ட ஒன்று. அதில் ஒரு தவறுமே கிடையாது. குழந்தைகளை இவ்வளவுக்கு மேலே நீங்கள் பெற்றது ஹராம், அது நல்லதில்லை அப்படிலாம் உங்களுக்கு சொல்லப்படவே இல்லை இஸ்லாத்தில். ஏன்னா அந்த குழந்தை பாக்கியத்தை தருபவர் அல்லாஹ். அவன் நாடுபவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்குறான், நாடுபவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்குறான். மேலும் தான் நாடக்கூடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுக்குறான். அதிகமாகவும் கொடுக்குறான், சுருக்கியும் கொடுக்குறான். இது எல்லாமே அவனுடைய இறைவனுடைய தனி பெரும் அதிகாரத்தில் உள்ளது. அதை நாடும்போது நாடியவர்களுக்கு கொடுத்து விடுவான். அது நம்முடைய கையில், மனிதர்களுடைய கையில் இல்லை என்பதை இறைவன் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறான். அவன் கையில் தான் அனைத்து அதிகாரமும் இருக்குது. அவன் நாடும்போது நாடியதை செய்வான் என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இது தெளிவாக புரிந்து கொள்வதற்கு மிக எளிமையானதாக இருக்கும். இதுக்கு அப்பாற்பட்ட சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இது கடினமாகத்தான் தெரியும் இல்லையா? அவர்களுக்குத்தான் மேலும் நாம் வலியுறுத்தி கூறுகிறோம், தெளிவாக சிந்தித்து பாருங்கள். மேற்சொல்லப்பட்ட காரண காரியங்களை எல்லாம் சீர்தூக்கி பாருங்கள். அதிக குழந்தைகளை பெற்றெடுக்கும் பெண்களை திருமணம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, அந்தஸ்தும் மதிப்பும் உள்ள ஒரு பெண் எனக்கு கிடைத்திருக்கிறாள், ஆனால் அவள் குழந்தை பெற்றெடுக்க மாட்டாள். ஏதாவது அவங்களுக்கு குடும்பத்தில் இல்லை ஏதோ பிரச்சனையாக தெரியல, அவள் அழகும் கண்ணியமும் நல்ல பாரம்பரியம் மிக்க பெண்ணாக இருக்கிறாள், ஆனால் குழந்தை பெருக்கக்கூடிய தகுதி இல்லை, அவளை நான் திருமணம் செய்யலாமா என்று கேட்டார்கள். அதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று அவரை தடுத்து விட்டார்கள். ஏன்? மீண்டும் அவர் 2வது முறையும் அவர் இன்னொரு தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதே மாதிரியே கேட்குறார். அப்போவும் வேண்டாம் அப்படின்னு தடுத்துட்டாங்க. 3வது முறை அவர் வந்த போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தடுத்தார்கள். குழந்தையை பெற்றெடுக்க அதிகம் விரும்பும் பெண்ணையே திருமணம் செய்யுங்கள். சில பேர் விரும்ப மாட்டாங்க போட்டுருக்க அந்த காலத்தில். குழந்தையெல்லாம் நாங்கள் பெற்றுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா என்னமோ தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலையை வச்சு தான் அவங்க கேட்குறாரு. அப்படி உள்ள பெண் வேண்டாம், பெற்றெடுக்க அதிக விருப்பம் கொள்ளக்கூடிய பெண்ணையே திருமணம் செய்யுங்கள் என்று அவருக்கு சொல்கிறாங்க. ஏனென்றால் மறுமை நாளில் உங்களின் மூலமாகத்தான் மாபெரும் சமுதாயத்துக்குரிய நபியாக நான் திகழுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை மஹில் பின் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நசாய் என்ற நூலில் 3175வது ஹதீஸாக இடம்பெற்று. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மேற்சொன்ன காரண காரியங்களை எல்லாம் தெளிவாக சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவை செய்யுங்கள். அனைத்து ஆற்றலும் அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் என்பதை மனதில் நிறுத்தி சிந்தியுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய போதுமானவன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.